இப்போ ராஜேஷ் சாரோட மரணத்துக்கும் நான் இமயமலையில் இருந்த ஒரு இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் 2வது தடவையாக இதை நான் பதிவு பண்ணுறேன். நானும் ராஜேஷ் சாரும் துபாயில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசினார். 3 நாள் அவரோட தான் இருந்தேன். தினமும் காலைல அவர் கூட தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்போ பல விஷயங்கள் சொன்னார். கடலூர் சார்ந்த ஒரு விஷயங்கள் சொன்னார். அப்போது நான் வந்து மகாவதார் பாபாஜி ஏன் ரஜினி எடுத்தார் அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ நீங்கள் பிரபஞ்சம் அனுப்பின ஆள் தான். இந்த மாதிரி பிரபஞ்சம் ஒவ்வொருத்தராக ஒரு விஷயம் அனுப்பியிருக்கும் போது மகாவதார் பாபாஜியை பற்றி படம் எடுக்க தான் ரஜினியே பிறந்திருக்காருன்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதை வந்து நான் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். சார், ரஜினி சாரோட பர்த்டே மகாவதார் பாபாஜி இந்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் சார். கலியுகத்தில் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொருத்தரும் அனுப்புது. அந்த மாதிரி ரஜினி சார் பிறந்தது இதுக்கு தான். இதுக்கு முன்னாடி அவர் படம் நடித்தார், எவ்வளோ பெருசாக இருந்தார், பஸ் கண்டக்டராக இருந்தார். இது எல்லாமே யூனிவர்ஸ் போட்ட ஒரு பிளான் சார். இப்படி இருந்த ஒரு மனிதர் இப்படி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் புகழ் அடைஞ்சதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜின்னு ஒரு படம் எடுக்கணும். அந்த பாபா படத்தில் எப்படி வந்து சக்தி செயல்படுதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் பாபா பற்றி அதிகமாக சொன்னதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கோபி.